முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் துகளும் தொடவே ஒரு போதும் டேய் சக்தி நில்லு. என் பொண்டாட்டி எங்கடா அனுப்பி வச்ச? என் பொண்டாட்டி எங்கடா அனுப்பி வச்ச? எனக்கு நீ இப்ப பதில் சொல்லி என் பொண்டாட்டி எங்க அனுப்பி வச்ச? கொஞ்சம் இருங்க. உங்க பொண்டாட்டியை கண்ணு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? டேய் சும்மா நடிக்காதடா. கம்பத்துல எல்லாமே சொல்லிட்டாங்கடா என் பொண்டாட்டி நீ தான் கூட்டிட்டு போனேன்னு. அப்ப பின்ன உன்கிட்ட வந்து கேட்காம பின்ன உங்க ஒப்பண்டியாட வந்து கேட்பாங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சரியா? உங்க பொண்டாட்டி தான் என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க, நான் உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். டேய் அப்ப ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் வந்து உதவி கேட்டா இப்படித்தான் மாமா மாதிரி மாமாவளை பாத்துக்கிட்டு இருப்பியோ? என்னடா பொழப்பு இதெல்லாம்? தூக்கு மாட்டி சாவுடா. இல்லன்னா போய் உங்க அம்மாவையும் அக்கா தங்கச்சி கூட்டி கொடுக்க வேண்டியதான்றா. எதுக்குடா எங்க வாழ்க்கை வந்து கெடுக்கிற? என்னடா சொன்ன? என்னடா பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சு வாழ துப்பு இல்ல? நீ என்ன பார்த்து கேக்குறியா அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டி கொடுன்னு? அது எப்படிடா? நீங்க மட்டும் மாசத்துக்கு 1 நாளுக்கு 1 வெளி சாப்பாட்டு சாப்பிட ஆசைப்படுவீங்க. உங்க வீட்டு பொம்பளைங்க உங்களையே நினைச்சுக்கிட்டு வீட்டோட அடங்கி இருக்கணும். நல்லா இருக்குடா உங்களோட நியாயம்லாம். உனக்கு 10 பொண்டாட்டி வெளியே தேவைப்படுறப்போ உன் பொண்டாட்டிக்கு வீட்டுக்குள்ள இன்னொன்னு தேவைப்படுறதுல தப்பு எதுவும் கிடையாது. டேய் என்ன உன் பொண்டாட்டிய காணோம்னா போ, எங்க போனாங்களோ அங்க போய் தேடுறா. தேடி புடிச்சு கை காலில் விழுந்து கெஞ்சி வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கிற. நீ ஊர் மேயாம ஒழுங்கா வாழ்ந்திருந்தா உன் பொண்டாட்டியும் வீட்டோட இருந்திருப்பாங்க. நீ ஊர் மேய்ஞ்சிட்டு இங்க வந்து நியாயம் பேசுற? போடா. ஐயோ யாரா எடுத்தது? ஐயோ ஐயோ
ஐயோ ஏய் நெல்லு போயிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சிச்சு ஏன் இப்ப இங்க வந்து நம்ம டேய் கையில பாக்கதான்டா அவசரமா போன் பண்ணி கூப்பிட்டாங்க. கண்ட கண்ட பிரச்சனை எடுத்து வந்து நம்ம தலையில விடிச்சிடும் அப்புறம் நம்ம தான் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும் கண்ட கிட்ட அடி வாங்க போறியடி ஏன்டா அப்படிலாம் சொல்ற அது ஒரு பொண்ணுடா. அப்பா 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 நல்லா அடி போடுற எதுக்கு நீ நல்லா அடி போடுறன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு நீ முதல்ல என்ன பிரச்சனை ஆனா துணைக்கு கூட்டிட்டு வந்தா நீ இருக்கிய. நீ சொல்லி சொல்லி நல்லா பிக்கா போட்டு கழுத்துல கை கைக்கிறோம் போலியே ஏய் சும்மா இருடா. Hey, Kyle! What's up, mate? என்னடா நம்ம கையில் என்ன What's up, man? எப்படி இருக்கீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கானே. அதான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறேன். அத உடனே என்ன ஆச்சு கையல் என்ன ஆச்சு மேன் என்ன பிரச்சனை என்னமோ சொல்லிங்க சொல்லுங்க நம்ம பாத்துக்கலாம் நம்ம தான் இருக்குமே சொல்லுங்க அவர் பாத்துக்குவாரு. என்ன விஷயம்? என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இந்த காலேஜ். அன்னைக்குதான் என் ஃப்ரெண்டு பிரியா மேல இருந்து கீழே குச்சி செத்து போச்சு. நேத்து ஒரு பிள்ளை தற்கொலை பண்ணிச்சு. அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு என்னால வெளியே சமாளிக்கவே முடியல. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. எப்படியாச்சும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் போலீஸ்காரன் தான். அவங்ககிட்ட வேணா ஏதாவது ஐடியா கேட்டு பாப்பா. அதுதான் சரி. ஹலோ பிரபா, எங்கடா இருக்க? டேய் உன்னை அவசரமா பார்க்கணும், முக்கியமான பிரச்சனை. கொஞ்சம் வர முடியுமா? நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஆ சரிடா, இப்போ அனுப்புறேன். ஓகே சரி, இப்போ அவன் வரேன்னு சொல்லிட்டான். டேய் கொஞ்ச நேரம் துணைக்கு நில்லு, அப்படியே அவன் பார்த்துட்டு வந்துடுறேன். துணைக்கு தான்டா நிற்க சொன்னேன், நில்லு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டேன், பார்த்து என்ன பிரச்சனை பேசணும், இது என்ன பண்ணலாம் பார்த்துக்கோ. நல்லா பாத்துக்கோ. டேய் அப்பா இங்க இங்க ஆடா என்னடா பிரச்சனை? நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பொருளை விக்கிறதே மெயினா இந்த காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க தான். இவனுங்களை இந்த பொம்பளை பிள்ளைங்களை காதல் பண்ண வச்சு இந்த பையனுங்க அதன் கையில இந்த பொருளை கொடுத்து விற்க சொல்றானுங்க. எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களையும் பிடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற ஒரு தலைவன் இருப்பான், அவனையும் பிடிக்கணும்டா. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. ஏய் நீ வேற அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. காலேஜ் மேட்டர் வச்சு அவ்வளோ சீக்கிரமா உள்ள பூந்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. பிளான் பண்ணி தான் ஸ்கெட்ச் பண்ணணும். சரி, அந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா, ஆனா நான் சொன்னல அவங்களுக்கு தெரியும். சரி, அவங்க எங்க? அங்கதான் இருக்கிறாங்க, உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்கள நான் பார்க்கணும். கண்டிப்பா கூட்டிட்டு அவங்கள போய் பார்த்தாதான் அவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, அதுக்கு பின்னாடி அப்படித்தான் போக முடியும். இல்ல உனக்கு புரியுதா? இப்போ இவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது, இந்த பொண்ணுக்கும் தெரியாது. இப்போ இவங்க எதிர்ச்சியா இவங்க படிக்கிற கூட்டாளியில பாதி பிள்ளைங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிருச்சு. சரி, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஒரு காலேஜ் தான் படிக்கிறாங்க. ஆனா இதுல பாதி பொம்பளை பிள்ளைங்க இவங்க பேச்சை கேட்காம இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் பேச்சை கேட்டு அவனுங்க ட்ரக்ஸ் விற்க சொல்றாங்க. அதை விட்டு இவங்க வந்து கெட்ட பாதையில போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, இதை மெயினா கொடுக்கறது யாரு? எப்படி ஒரு படிக்கிற இடத்துல இதெல்லாம் வர அளவுக்கு தஜினியம் வருது? சரி, ரொம்ப குழம்பாங்க. அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வை, அப்புறம் பிளான் பண்ணிடுறேன். சரிடா, அப்ப அவங்க அங்கதான் நிக்கிறாங்க. நீ வா, நீ வந்து பாரு. இங்கேயே கூட்டிட்டு இருந்தா ஒரேடியா பேசி முடிச்சுக்கலாம். இதுக்கு வேற நான் இன்னொரு வாட்டி நடந்து வரணும்பா. இப்போ அவங்க வந்து பார்த்தும் பிரோஜனம் இல்ல. ஏன் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? இப்போ இதுதான் மேட்ரு, நான் சொல்லிட்டேன். இப்போ இவங்களை பிடிக்கிறதுக்கான வழி என்ன, அதுதான் நான் போட்டு கேட்கிறேன். இப்போ நேரடியா போய் அவங்களை பாத்துட்டு வச்சுக்கேன், உடனே பிடிச்சிடலாமா அவங்கள? அது எப்படி முடியும்? அதுக்குதான் நீ இப்ப எனக்கு ஐடியா கொடுக்கணும்டா.
சரி, நீ என்ன செய்ய, அவங்கள்ட்ட ஃபுல் பிளான் எல்லாமே கேளு, என்ன ஏது நடக்குதுன்னு ஃபுல் டீடைல்ஸ். உனக்கும் டீடைல்ஸ் தெரியல தானே, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாது தானே, சரி, அதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. எவிடன்ஸ் இருந்தாதான் இந்த மாதிரி நம்ம பிடிக்க முடியும். ஆனா காலேஜ்குள்ள பூந்து பிடிக்க முடியாது. அவங்கள நீ வெளியே கூப்பிட்டு வரணும். இப்போ என்ன ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீ கண்டுபிடிச்சிருவ. எவிடன்ஸ் இருந்தா நான் வந்தோன்னே ஒரேடியா பிடிச்சிட்டு கை கொத்த ஜாமா இருந்துச்சுன்னா ஈஸி. ஒண்ணுமே இல்லாம நான் பிடிச்சிட்டா அவன் ஒன்னா நான் இல்ல எனக்கு மேல எனக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம வெளியே வந்து உன்கிட்ட டாட்டா கட்டுவானுங்க. இப்போ மேட்ரு என்னன்னா அவனுங்க கையில அந்த பொருள் இருக்கணும். எஸ், பொருளோட எவிடன்ஸோட பிடிச்சா வேலை முடிஞ்சிருச்சுல. ஆமா. சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா. ஆனா நான் கால் பண்ண வேகத்துக்கு வந்துடுடா. பாபா, உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன்டா. சீரியஸான மேட்டர் தானே. ஆமாடா, விளையாட்டுக்கு அடிச்சு டீ குடிக்கலாம் கூப்பிட மாட்டாங்க. டேய் உசுறு போற விஷயம். சரி, டிஃபோன் அடி. 15 minutes I will make it. சரிடா, ஓகே பாடா. ஓகே, நான் இதுக்கு வழி பார்த்தேன். சரி, ஓகேடா ஓகேடா, பாய். என்னாச்சு? கொஞ்சம் இருங்க. ஏய், என்னடா டிசன் நீங்க பத்திரமா பாத்துக்க சொன்னீங்க. கண்ண சிக்காம பத்திரமா பாத்துக்கிட்டேன். யாரு நீ பத்திரமா பாத்துக்கிற? போட்டனா அப்படியே பாருங்களேன், எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கூட சரி, இப்படி விட போன விஷயம் என்னாச்சு? போன விஷயம் எல்லாம் ஓகே தான். ஆனா நல்லா கேளுங்க, இது சாதாரண பிரச்சனை கிடையாது. அவனுங்கெல்லாம் ரொம்ப பெரிய லெவல். அவனுங்களை நம்ம பிடிக்கணும்னா அது சாதாரணமா ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஏய் சும்மா இரண்டா ஐயே பாருங்க, அதெல்லாம் புரிய நிற்கு. என் ஃப்ரெண்ட் இப்ப என்ன சொன்னான்னா, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இவங்கள பிடிக்க முடியாது. அவங்க கையில அந்த பொருள் இருக்கிற மாதிரியோ ஏதோ அவங்க கை மாத்துற மாதிரியோ நம்ம புடிச்சு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடனடியா வந்துடுச்சு ஏதாவது ஒரு ஆதாரம். அது மட்டும் நான் என்னால முடியல கையில வச்சுக்கிட்டு, சத்தியமா என்னால முடியல கையில. நடிச்சா நான் தான் உதவும் பெறுவோம். இப்ப தெரியும் கூப்பிடுற நீ என்ன வந்து இல்லடா வாடா. கேட்கிட்ட ஒரு ஐடியா. சொல்லுங்க. பேசாம அவன் போற இடத்துனா பின்னாடி போய் follow பண்ணி கை ஐயா, இது என்ன பழைய ஐடியாவா இருக்கு? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, வா சொல்றேன் காது. சும்மா இருடா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இங்க இதுவா வேலைக்கு ஆகுமா இல்லையா? சூப்பர் ஐடியா. நம்ம என்னன்னா அவனுக்கு பின்னாடி சுத்துறது, அவனுக்கு நம்ம பின்னாடி சுத்தணும். வாங்க. ஏய் ஐயோ கையல், என்னாலலாம் சுத்தமா இது பண்ண முடியாது. எனக்காக கொஞ்சம் சூப்பர் ஐடியாண்ணே, வாண்ணே. என்ன? ஏய் Okey, selamat petang semua. Okey, hari ni kekuatan kita 5 orang. Seorang belum sampai lagi. Anggota yang lagi satu mana? Itu sudah tadi sudah call, so dia on the way. On the way eh? Yep. Okey, kita belum tahu lagi berapa suspek dia ada sana. Okay. So, kita akan pecah 2 tim. A team dengan B team. Okey. You punya member dah sampai. Okey, you dengan dia. Baik. Kita 3 orang. Okey, baik. Tuan, okey sekarang tuan, pecahan kita pada A dan B. Okey, sekarang ni kita akan tunggu pada informer saya untuk dapatkan maklumat. Kemudian juga sedang pada tuan lah. Itu je. Sekarang ni kita boleh berpecah dulu untuk dengan kita. Okey, keutamaan jaga keselamatan. Betul. Faham eh? Bagus. Okey. அட கடவுளே, என்னையே மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்களே. ஓ சிக்கிரியா 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 சிக்கிரியா. அப்படியே இருக்கீங்கடி. இருக்கீங்கடா. சரி, ஓகே ஓகே. பிளான் படியே செய்வோம். முன்னுக்கு போவோம், அது நம்ம இருக்கோங்க. சொன்ன மாதிரியே சண்டை போடுவோம். அதை நம்ம பார்த்து கண்டிப்பா உங்களை கூப்பிடுவோங்க. நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் பிளான். ஓகே? எல்லாம் ஓகே. இவன் ஏதாவது சொதைக்கு விட்டுவோம்னு சொல்லி தான் பயமா இருக்கு. என்னோடது தானே, ஏன் கவலைப்படுறப்பா?
உங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணிருக்கா? ஓ, அதை மறந்துட்டேன் பாரு. டேய் சும்மா இரண்டா. இன்னைக்கு அவன் நம்ம பாத்துருவோம். டேய் பிரபா, நாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறோம். ஓகே தானே எல்லாம்? டேய் கரெக்ட் டைம்க்கு வந்துடுடா. ஓகேடா. எனக்கு தெரியாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? உங்க மாதிரி. எனக்கு தெரியாது. இங்க போய் இது சண்டை நினைக்கிறேன். நமக்கு எது ஊர்வம் அப்படி தெரியாதுமே போயிருவோம். வா போய் பாப்போம். வருதுண்ணா. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? பொருள்லாம் என்கிட்ட இல்ல. என்கிட்ட கேட்காதீங்க, அதுக்கு வேற ஆள் பாருங்க. இவ்வளவு முட்டை வேற ஆளு கிடைக்காது நமக்கு. போடி இருங்க. ஏன் என்னாச்சு? சண்டையா இருக்கு? பொருள் கேட்டா பொருள் கொடுக்கணும். என்னென்னமோ பேசலாம். அப்படியா? சரி, நீங்க பொருள் ஓட்ட பண்ணீங்களா இல்ல அடிக்க போறீங்க? ஓட்டதான் போறோம். அப்ப வாங்க, நாங்க பேசிடுவோம். வாங்க நானே பேசி வரோம். கமிஷன் கிடைக்குமா? கவ்வா கிடைக்கும். வாங்க. அவ நடத்துறா, அவ அப்படித்தான் பெரிய ஒழுங்கு மாதிரி உலக ஆளுங்க மாதிரி நடந்துப்பா. அப்படின்னா போனவ அவ ஒரு சரி விடுங்க. நீங்க கொஞ்ச நேரம் இங்கே நினைங்க, என் பாஸ் கால் பண்ணிட்டு சரியா? போட்ட பிளான் போட்டா போல வரட்டாச்சு. டேய் இழுத்து விடுறா. ஹலோ குமாரா, என்கிட்ட 2 பிள்ளைங்க வேலைக்கு வந்திருக்காங்க, எடுத்துக்கிறீங்களா? ஓகே சோ இருங்க, நான் எதாவது என் பாஸ் கிட்ட அப்டேட் பண்ணேன். இப்போ 2 பிள்ளைங்க வாங்கிக்கலாம். அப்ப இதுக்கு மேல விட்டீங்களா? ஹலோ வேணாம் ஹோல்ட் பண்ணு. நானே வந்தப்பா, நான் பார்த்த பிறகு பார்ப்போம். இன்னொரு நாளைக்கு பின்ஸா கால் வந்துச்சுன்னா கால் எடுக்காது, ஆன் பண்ண முதல் எடுத்து வந்து கேளுங்க, நான் ஆன் பண்ணேன். புரியுதா? சரி வா போய் பார்ப்போம். டேய் எத்தனை பேர் வருவானுங்க? ஞாபகம் தான் நம்பிக்கை என் பாஸ் கூப்பிட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துல அதை ரெடி பண்ணி வந்துருவாரு. எங்களை நம்பிட்டீங்க. betul ke masa ni? Betul lah. Dah akan tunggu. Okay, baik. Sir, suspect வந்து இருக்காங்க. Suspect. காடியில பார்த்து சொன்னாங்க. Suspect வந்து இருக்காங்க, sir. Okay, relax. Macam. Suspect dengan datang tuan. Kita tengok dia. Suspect dengan datang. Suspect dengan datang. Okay. Tuan, macam mana tuan? Apa arahan? Pengarahan lu. Habis sekarang kita nak buat apa tuan? Kita akan tunggu lah. Suspect baru masuk kan? Tadi ni tak ada. Tadi awak tak ada kan? Time call. Awak pergi mana? Cuba awak ajak dengan tuan sekarang. சாரி துவான். வீல நைஸ் ஒரு கோழி சம்பவம் செஞ்சாங்க துவான். சாப்பிட்டு தூங்கிட்டா துவான். டீம் A, டீம் B. சஸ்பெக்ட் வந்துட்டாங்க. ஓகேயா? ஸோ அவங்கவுங்க ஜோன்ல போய் நில்லுங்க. நான் கியூ கொடுத்தோன்னே நம்ம அம்புஷ் பண்றோம். அங்க போய் தூங்கிட்டு இருக்காங்க. பாய் துவான். புரியுதா? புரியுது. Rajan, nanti ambil nombor dia. Boleh tak? Bagi nama kau tak? Saya masalahnya tuan, saya kau masalah dia tak faham. Nanti saya explain sampai. Betul. Okey. Apa cerita? Tunggu. Apa? சசி ஒன் டைம் ஒன். Gerak. எங்கடா ஸ்பாட்டுக்கு நம்மளே வரட்டும், அதுக்கு ஒன்றும் ஆளக்கணும். தெரியல போது வரேன்னாங்க, இன்னும் ஆளக்கணும். அடிடா போல.
வந்துட்டாங்க. பஸ் பஸ் தாங்க ஒரு டேய் அடிச்சுட்டு போ. குடுக்குறால கரெக்டா செய்வீங்களா? சூப்பரா பண்ணுங்க. நீ என்ன சொல்ற? அடிச்சு விடு. ஒரு வாரத்தை உங்களை பை தரணுமா? இத்தனை நாள் இத்தனை பை மிச்சாகும். எனக்கு காரணம் சொல்லாதீங்க. பிசி கூட்டத்தாலே கரெக்டா நீ பார்த்து. ஆனா பாஸ் எங்களுக்கு இன்னைக்கே வேணும். இன்னைக்கே வேணுமா? எடுத்து பாரு. உங்களை நம்பி தரேன். பிசி கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு, மிஸ் ஆயிடுறேன். இருங்க பாஸ், சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறோம். சாமி கும்பிடுறீங்களா? பொம்பளை மாதிரி நடந்துக்கிட்டீங்க. நான் பாட்டு பொம்பளை மாதிரி இருக்கா? இத்தனை பேரோட வாழ்க்கையை கெடுத்துருப்பீங்க. கயல் எத்தனை பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க யாருமே வெளியவே வர முடியாது. பிள்ளை கொடுத்து சாவுங்க. ஏண்டா படிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கைனா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடா? உள்ளே கடத்து சாவுடா. சுக்கோ 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 கூட்டிட்டு போடா அவனை. சுக்கோ சுக்கோ. பாத்துக்கலாம் போடா. டேய் பிரபா, ரொம்ப நன்றிடா. உன்னாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ண முடிஞ்சுச்சு. நான் இருக்கானே. சும்மா இருடா. தேங்க்யூ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வாங்க எங்களுக்கே ஆசை வந்துரும் போல. ஐயோ ஐயோ. இவங்க தான் கையல். Thank you so much. இல்ல இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு இந்த சீனை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சும்மாறா. என்ஜாய் என்ஜாய். போனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரியா? வாங்க ப்ரோ. காட் பிளஸ். ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒரு வழியா வேலையை முடிச்சிட்டோம். அடுத்தது எங்க? பாட்டி தான். சாப்பிட போன பசிக்குதுண்ணே. எனக்கும் பசிக்குது. நீங்க தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணுங்க. இவ்வளவு செஞ்சுட்டீங்க, அது செய்ய மாட்டேனா? சரி வா போலாம். தருகிட